ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி இதை பற்றி பார்க்க போனால் மல்லி வரப்போகிற எபிசோடில் என்ன இன்ட்ரெஸ்டிங்கான சுவாரஸ்யமான விஷயம் நடக்க போகுதாங்க பார்க்க போகிற வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்ம அன்னபூர்ணியம்மா பார்த்தீங்கன்னா விஜய் கிட்ட வந்து விஜய் தம்பி நான் வந்து உங்களுக்காக வந்து தாலி பிரிச்சிருக்கோங்கிற ஃபங்க்ஷன் மல்லிக்கு வந்து ஏற்பாடு பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக வந்து நீங்கள் அன்றைக்கி வந்து வீட்டில் இருந்தே ஆகணும் அப்படின்ற மாதிரி சொன்னதுக்கு பார்த்தீங்கன்னா என்னாலலாம் இருக்க முடியாது, யாரை கேட்டு இந்த ஏற்பாடெல்லாம் பண்ணுறீங்க, நடந்தது ஒரு கல்யாணமா அப்படி இப்படின்ற மாதிரி வந்து பேசுகிறாங்க. ஆனால் வந்து ஊர் உலகத்துக்கு வந்து நீங்கள் வந்து மல்லி கழுத்தில் வந்து தாலி கட்டியிருக்கீங்களா மாப்பிள்ள, அதனால் வந்து இந்த சாங்கிய சம்பிரதாயம் எல்லாம் வந்து செஞ்சுதான் ஆகணும் அப்படின்ற மாதிரி வந்து நம்ம அன்னபூர்ணியம்மா வந்து எடுத்து சொன்னாலுமே நம்முடைய விஜய் வந்து அதை வந்து காதலே வந்து போட்டு வருதுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதை வந்து எப்படி நடத்தணுன்றது எனக்கு வந்து தெரியும் அப்படின்ற மாதிரி நம்முடைய அன்னபூர்ணியம்மா வந்து மனசுக்குள்ளே நினச்சிக்கிறாங்க. நம்முடைய அன்னபூர்ணியம்மா கிட்ட விஜய் வந்து கோவப்பட்டதை பார்த்து இந்த ராஜேஸ்வரி ரஞ்சிதா ரொம்பவுமே வந்து சந்தோஷப்பட்டாங்க. அவங்களுடைய சந்தோஷம் வந்து ரொம்ப நாளைக்கு இல்லைன்றது வந்து அவங்களுக்கே வந்து தெரியாதுங்க. கூடிய சீக்கிரம் அவங்களுடைய சந்தோஷம் வந்து பறிபோகி இந்த வீட்டை விட்டு போகிற நிலைமை கண்டிப்பாக வரும்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோக்கு லைக் பண்ணி மறக்காது நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காது சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்முடைய அன்னபூர்ணியம்மா வந்து மல்லிகை கிட்ட போயிட்டு பேசுகிறப்ப நான் தான் வந்து சொன்னேன்ல பெரியம்மா, அவர் வந்து இதுக்கெல்லாம் வந்து ஒத்துக்க மாட்டார், நீங்கள் தேவையில்லாத இதுக்கு செலவு பண்ணி இந்த மாதிரி ஏற்பாடெல்லாம் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி வந்து நம்முடைய மல்லி வந்து சொன்னதும் பார்த்தீங்கன்னா உனக்கெல்லாம் என்ன தெரியும் புள்ள, நீ வந்து சைலண்ட்டாக இரு, எல்லாமே வந்து உன்னுடைய அம்மா அதாவது உன்னுடைய பெரியம்மா நான் வந்து பார்த்துக்கிறேன், நான் இருக்க வரைக்கும் எதுக்கு நீ வந்து கவலைப்படக்கூடாது, உன் அண்ணனே வந்து இந்த ஃபங்க்ஷனை வந்து எப்படி நடத்துறது அப்படின்னு தான். ஆனால் வந்து அந்த சீர்கொண்டு வந்த விஷயத்துலேயே வந்து இந்த ராஜேஸ்வரி வந்து பாபா வந்து ரொம்பவுமே வந்து அசிங்கப்படுத்தி அனுப்புறதுனால வந்து அவன் மனசுக்குள்ளே வந்து இந்த கவலை வந்து ஓடிக்கிட்டே இருக்கு. அதனால் வந்து என் மகனும் என்னுடைய மகளுக்கு வந்து நான் வந்து செய்ய வேண்டியதை கரெக்டாக வந்து நான் வந்து செஞ்சே ஆகுவேன் அப்படின்ற மாதிரி உறுதியாக இருக்காங்க நம்ம அன்னபூர்ணியம்மா தாங்க வந்து கரெக்டாக இருக்கேன். ஆனால் பார்த்தீங்கன்னா ஒருத்தி இருக்கா பாருங்கள், இந்த ராஜேஸ்வரிக்கு தான் ராஜமான் ராஜேஸ்வரி பின்னாடி சுற்றிக்கிட்டேன். அவள் பார்த்தீங்கன்னா அடுத்தவனோட புருஷனுக்கு மல்லியோட ஹஸ்பண்டு விஜய்க்கு வந்து ஆசைப்பட்டுக்கிட்டு இருக்கா. விஜய்க்கே வந்து இந்த ரஞ்சிதா வந்து சுத்தமாக வந்து பிடிக்கலைங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து விஜய் வந்து லவ் பண்ணி உருகிட்டு இருக்காங்க. உருகுல மனுஷானத்தை வந்து பூசை நம்முடைய வெண்பாவோட வாழ்க்கையே போயிடும். நம்ம விஜய் மட்டும் அப்படி இந்த ரஞ்சிதா மேலே வந்து ஆசைப்பட்டு இருக்காரு. அது இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்முடைய அன்னபூர்ணியம்மா வந்து நீ எதுக்கும் கவலைப்படாத மல்லி, நான் வந்து அந்த ஃபங்க்ஷனை வந்து வீட்டில் நடத்தினா தான் வந்து பிரச்சனை பண்ணுவாங்க, இதை வந்து நான் வந்து உங்களுக்கு கல்யாணம் ஆச்சுல அதே கோயில் வந்து இந்த ஃபங்க்ஷனுக்கான ஏற்பாடை வந்து பண்ண போகிறேன் அப்படின்ற மாதிரி வந்து நம்முடைய அன்னபூர்ணியம்மா வந்து மல்லிக்கிட்ட வந்து சொல்கிறாங்க. அதே சமயம் பார்த்தீங்கன்னா இந்த ஃபங்க்ஷனில் எந்த ஒரு தடங்களுமே வந்து வரக்கூடாதுன்ட்டு நான் ஆண்டவனுக்கு வேண்டிட்டு நம்ம குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு இந்த கயிறை வந்து மந்திரிச்சு எடுத்துகிட்டு வந்திருக்கேன், மல்லி கையை காட்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய மல்லியோட கையில் அந்த கயிறை வந்து கட்டுறாங்க. அது வேறு ஒன்றும் இல்லைங்க, நம்முடைய மல்லி வந்து விஷயம் வந்து வசியம் பண்ணணும் அப்படின்ட்டு நம்ம அன்னபூர்ணியம்மா ஒரு நல்ல எண்ணத்தில் இந்த கயிறை வந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அதுக்காக பார்த்தீங்கன்னா இந்த கயிறை நான் மல்லியோட கையில் வந்து கட்டிட்டு இந்த கயிறை வந்து மாப்பிள்ளையோட கையில் வந்து கட்டிடு மல்லி அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. நீ எதுக்கும் கவலைப்படாத, உன்னுடைய தாலி பிரித்து கோக்குற ஃபங்க்ஷன் கண்டிப்பாக வந்து நடந்தே ஆகும் அப்படின்ற மாதிரி வந்து உத்தரவாதம் வந்து தராங்க. இதுக்கு பாரு பார்த்தீங்கன்னா நம்முடைய மல்லிக்கு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பிரச்சனையை வந்து வரக்கூடாதுங்க. நம்ம அன்னபூர்ணியம்மா வந்து இருக்கிறதுனால நம்ம அன்னபூர்ணியம்மா எந்த பிரச்சனை வந்தாலுமே வந்து அவங்களே வந்து சமாளிச்சுவாங்க. வரப்போகிற எபிசோடில் இப்படி தான் வந்து கொண்டு போகிறாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி நம்ம மல்லி அந்த கயிறை எப்படி விஜய் கையில் கட்ட போகிறாங்கிறத இருக்க போது சப்ஸ்கிரைப்